Morning students, welcome back to Sheba Group of School online class. Today நம்ம chapter number 2 numbers and sequence தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் exercise 2.7 பார்க்க போகிறோம். இந்த exercise 2.7 எதை பற்றி படிக்க போகிறோன்னா geometric progression பற்றி படிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம AP படிச்சுட்டோம். that is arithmetic progression complete ஆகிடுச்சு. இப்போ geometric progressionன்றது பார்க்க போகிறோம். இந்த geometric progression ஜென்ரலாக GPன்னு சொல்லலாம். geometric progression is generally called as GPன்னு சொல்லலாம். இந்த ஜிபியோட ஜென்ரல் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் ஒரு சீக்வன்ஸை பற்றி தான் நம்ம இங்கே ஃபுல்லாகவே படிக்கிறோம். சீக்வன்ஸ்னால் என்னென்னா இன் பிட்வீன் த நம்பர்ஸ் புட்ட கம்மா இருக்கும். ஸோ இதை தான் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இதில் அது ஏபியா ஜிபியான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ நம்ம ஜிபிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ கம்மா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர் கம்மா and so on up to AR power n minus 1. This is the general term of GP. A comma AR comma AR square comma AR cube comma இப்படியே போயிட்டு இருந்தா லாஸ்ட் டைம் AR power n minus 1 ன்னு இருக்கும். இதில் ஏன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர். A is the first number, that is first term கூட எடுத்துக்கலாம். and R is the common ratio. R is the common ratio. உனக்கு ஞாபகம் இருக்கா ஏபினா என்ன சொல்லுவோம்? ஜென்ரல் டேர்ம் ஏபி எப்படி சொல்லுவோம்? ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d அப்படியே போயிட்டு இருந்தா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏ ப்ளஸ் n டு டின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஏன்றது ஃபஸ்ட் நம்பர், டின்றது காமன் டிஃபரன்ஸ். அது இங்கே வந்து காமன் ரேஷியோ. ஏன்னா இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், இது மல்டிபிள் அண்ட் டிவைடை மட்டும் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. இதோட nth டேர்மை, தட் இஸ் டிஎன், nth டேர்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா. ஏபியில் nth டேர்மை கண்டுபிடிக்கணும்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு பார்த்துருப்பேன். இது வந்து ஏபியோட ஃபார்முலா nth டேர்மு. வேறஸ் இப்போ நம்ம ஜிபிக்கு வந்துட்டோம். ஜிபியோட nth டேர்ம் எப்படி இருக்கும்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. nth டேர்ம் எந்த ஒரு டேர்ம் வேணும்னாலும், ஃபிஃப்த் டேர்ம் வேணும், செவன்த் டேர்ம் வேணும், இல்லை லாஸ்ட் டேர்ம் வேணும், எந்த டேர்ம் வேணும்னாலும் இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிட்டு ஏவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு நம்ம எந்த டேர்ம் கேட்குறோமோ அந்த டேர்மோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ் ஏ கம்மா ஏஆர் ஸ்கொயர் அப் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1ன்னு சொல்லலாம். அதோட nth டேர்ம் ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ரோமனெட்டில் ஃபஸ்ட்டு சம்மும் தேர்ட் சம்மும் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க சீக்வன்ஸில் எதெல்லாம் ஜிபின்னு சொல்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜிபியாக இருந்தால் என்ன, சாதாரணமாக ஏபியாக இருந்தால் என்ன, டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்ததுன்னா ஏபி. அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 அந்த மாதிரி கண்டுபிடிப்போம் ஏபியில். வேறஸ் ஜிபியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா காமன் ரேஷியோ சேமாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோவும் இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோவும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஜிபி சீக்வன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா T2 டிவைடட் பை T1, தட் இஸ் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். இதுதான் காமன் ரேஷியோ. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா T3 டிவைடட் பை T2க்கு இருக்கணும். தட் இஸ் தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். இந்த டேர்மை டிவைட் பண்ணி இது ரெண்டும் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் இது ரெண்டும் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் ஒரு ஜிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பண்ணலாமா? இவங்க கேட்டிருக்கிறது இது ஜிபியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஜிபின்னா நம்ம காமன் ரேஷியோ சேமாக இருந்தால் ஜிபின்னு ஆன்சர் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ அப்போ T2ன்றது என்ன? இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, டேர்ம் 3. தட் இஸ் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 9, 27 சீக்வன்ஸ் ஜிபியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பரை T1ன்னு எடுத்துக்கிட்டேன், செகண்ட் நம்பரை T2ன்னு எடுத்துக்கிட்டேன், தேர்ட் நம்பரை T3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ T2 டிவைடட் பை T1னா என்ன வரும்? 9 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2னா 27 டிவைடட் பை 9. இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிப்பாரு. இது 1 டைம், இது 3 டைம்ஸ், இது 1 டைம், இது 3 டைம்ஸ். 3 by 1 is nothing but 3. Here also 3. So 3 is equal to 3. So இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கோ செகண்ட் டேர்முக்கோ ஜிபி பார்க்கும்போது சேமாக இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் ஜிபி, ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தேர்ட் சம் ஒன்று எடுத்திருக்கேன். இது டெசிமலில் இருக்கிறதோடு இது நான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். இதுலேயும் என்ன பண்ணுவோம்? இது T1, இது T2, இது T3. என்ன கொடுத்துருக்காங்க பாரு? 0.5, 0.05 அண்ட் 0.005ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமலில் கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு எப்பவும் போல் T2 டிவைடட் பை T1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? T3 டிவைடட் பை T2க்கு ஈக்குவலாக இருக்கணும். இது ஓகே தானே? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாரு? T2ன்றது என்னது? 0.0
0.05 டிவைடட் பை T1 வந்து 0.5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 0.05 டிவைடட் பை 0.5. எப்போவுமே டெசிமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டெசிமலை எலிமினேட் பண்ணிட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணுறதோ கேன்சல் பண்ணுறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலிமினேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, எத்தனை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை ஜீரோவால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது, 0 1 இருக்குது 5 இருக்குது, ஓவரால் 2 நம்பர்ஸ். அப்போ என்ன பண்ணுவேன், 2 0 போட்டு தட் இஸ் 100ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் நம்ம எதால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே தான் டினாமினேட்டரில் பண்ணணும். டினாமினேட்டரில் எதால் பண்ணுறோமோ அதே தான் நியூமரேட்டர் வேறு நம்பர், டினாமினேட்டர் வேறு நம்பர்லாம் பண்ண வேண்டாம். ஸோ மேலே மேக்ஸிமம் நான் எடுத்திருக்கேன் 100 எடுத்துருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் டெசிமல் இங்கே தான் இருக்குது, இங்கே ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 10ஆல் பண்ணாலே போதும், பட் இங்கே நான் 100ஆல் பண்ணிட்டு தொட்டு இதையும் நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா, இது டெசிமல் எலிமினேட் ஆகிடும். டெசிமல் எலிமினேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஆன்சர் மேலே வெறும் 5 வரும். இங்கே டெசிமல் ஒன்றே ஒன்று இருக்க தொட்டு 1 எலிமினேட் ஆகிடும், இந்த இன்னொரு 0 இதோட சேர்ந்துடும். ஸோ 15 வந்துடும். ஓகேவா? இப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் இது 1 டைம், இது 10 டைம். த ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு டேமோட ஆன்சர் T2 டிவைடட் பை T1ஓட ஆன்சர் 1/10. ஓகேவா? அண்ட் இந்த டேம் பாரு, T3 டிவைடட் பை T2. T3 டிவைடட் பை T2, T3 என்ன இருக்குது 0.005 டிவைடட் பை T2 டேம் என்ன இருக்குது 0.05. இப்போ பாரு எத்தனை டெசிமலுக்கு மேலே, டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாரு, 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இன்ட்டு எதால் பண்ணணும், நம்ம 1000ஆல் பண்ணணும். மேலே 1000ஆல் பண்ணுறதோட்டு டினாமினேட்டர் ஆல்சோ மல்டிப்ளைட் பை 1000. அப்போ என்ன ஆகும், 1000ஆல் பண்ணும் போது இந்த 3 டெசிமலுக்கு அப்புறம் நம்பர்லாம் எலிமினேட் ஆகிட்டு ஒன்லி 5 மேலே வந்துடும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த 2 0 இதுக்கு போயிடும், மீதி ஒரு 0 இந்த 5ஓட ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணாலும் 1/10 வரும். ஸோ T2 டிவைடட் பை T1 வந்து 1/10னா T3 டிவைடட் பை T2வும் 1/10 இருக்குது. ஸோ இட் இஸ் எ ஜிபி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஒரு 7-8 சம் இருக்குது, இதெல்லாம் ஜிபியான்றதை T2 டிவைட் பை T1 இஸ் ஈக்குவல் டு T3 டிவைட் பை T2ன்னு போட்டு பார்த்து அது ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஜிபின்னு சொல்லு, நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நாட் ஜிபின்னு சொல்லு. ஓகேவா? செகண்ட் ரோமன் லெட்டர் போயிடலாமா? And second sum parma, write the first 3 terms of the GP whose first term and common ratios are given below. அவன் என்ன கேட்டிருக்கான், first 3 terms of the GP. ஒரு GPயோட முதல் 3 terms என்னன்னு கேட்டிருக்காங்க. அவன் கொடுத்துருக்கிறது என்னென்னா first term கொடுத்துருக்காங்க, common ratio கொடுத்துருக்காங்க. இதில் நான் செகண்ட் சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஏன்னா இது ரூட்டுக்குள்ளே இருக்குன்றதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டேர்ம்ன்றது ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபஸ்ட் டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க √2 அண்ட் காமன் ரேஷியோ வந்து இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு √2. இந்த 2 வேல்யூவை வச்சுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லு. நான் ஃபஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டேன், அதுக்கு அடுத்த டேர்ம் இந்த 3 டேர்மே எனக்கு என்னன்னு சொல்லுன்றாங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், Tn இஸ் ஈக்குவல் டு nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவே nth டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a இன்ட்டு r பவர் n-1 இதுதான் ஃபார்முலா. Tn இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n-1. இன்ட்டு போட்டாலும் சரி, பிராக்கெட் போட்டாலும் சரி, இல்லை ஒரு டாட் வச்சாலும் அது வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் டினோட்டட் பண்ணும். ஓகேவா? Tn இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n-1. ஃபஸ்ட்டு டேர்ம் வேணும், செகண்ட் டேர்ம் வேணும், தேர்ட் டேர்ம் வேணும். ஸோ நான் ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா T1ன்னு போடுவேன்னா, ஆல்ரெடி எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் அவங்களே சொல்லிட்டாங்க √2ன்னு சொல்லிட்டாங்க, நான் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனாலும் உனக்கு நான் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன் √2 வருதான்ட்டு. ஸோ a என்னது இங்கே √2 இன்ட்டு r என்னது √2, என்னன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு என்னன்றது 1. ஓகேவா? இங்கே நான் 1ன்னு எடுத்துக்கேன். ஸோ 1 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு √2 1 - 1 0 தட் இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு எனிதிங் பவர் 0. எதோட பவர் 0வாக இருந்தாலும் அதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஸோ எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இன்ட்டு 1, √2 இன்ட்டு 1 என்னது √2. இதை வந்துருச்சு பாரு, ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு √2ன்னு வந்துச்சு. ஸோ T1 ஈக்குவல் டு √2. இப்போ செகண்ட் டேர்ம் போயிடலாமா, T2 இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி a இன்ட்டு r பவர் n-1 தட் இஸ் ஈக்குவல் டு a என்னது √2 இன்ட்டு ஆரோட வேல்யூ √2, n-1 என்ன வரும் 2 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு √2, 2 - 1 1 தட் இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு 1 இருந்தாலும் என்ன அர்த்தம், இது √2ன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ √2 இன்ட்டு √2, ரெண்டு √2வை மல்டிபிள் பண்ணும்போது என்னோட ஆன்சர் 2ன்னு வரும். ஓகேவா? √2 இன்ட்டு √2, ரெண்டு ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகிட்டு ஒரு 2 வெளியில் வரும். அடுத்து தேர்ட் டேர்ம் போயிடலாமா,
T3ன்னு எடுப்போமா, that is A into R power n minus 1. உனக்காக இது எழுதுகிறேன், சும்மா எழுதிட்டு இருக்க வேண்டாம், ஒன் டைம் எழுதுனா போதும். ஏன்றது என்னது √2 into Rன்றதும் √2, n minus 1னா 3 minus 1 ஆமா, that is equal to √2 into √2, 3 minus 1 2 that is equal to √2 into √2 ஸ்கொயர் பண்ணா, that is √2 into √2 ஸ்கொயர் பண்ணனா ரெண்டு ரூட் வெளியில் போயிட்டு ஒரு 2 வெளியில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இன்ட்டு 2 இது ரெண்டு மல்டிபிள் பண்ணனா √2 into 2 எவ்வளோனா 2√2. therefore the first 3 terms of the sequence என்னென்ன வரும் அப்படின்னா, the first 3 terms of the sequence are என்னென்ன வந்திருக்கு பாரு, √2 1 வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து 2 வந்திருக்கு, அடுத்து என்ன இருக்குது 2√2ன்னு வந்திருக்கு. அடுத்த டேர்ம் T4ம் கண்டுபிடிக்கலாம், T5 இப்படியே கண்டுபிடிச்சிட்டே போகலாம். நமக்கு வந்து ஒன்லி 3 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸட்ரான்னு போட்டு புள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாரு, இன் a GP 729, 243, 81, அண்ட் எக்ஸட்ரா ஃபைண்ட் T7 கேட்டிருக்காங்க. 3 சீக்வன்ஸ் அப்படியே லைனாக 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எனக்கு என்னென்னா T7 கேட்குறாங்க. தட் இஸ் இது ஃபஸ்ட் டேர்மு, இது T1, இது T2, இது T3, இப்படியே போனால் T4, T5, T6, T7. எனக்கு ஃபைன் T7 செவன்த் நம்பராக என்ன வரும்ன்றது கேட்குறாங்க. ஸோ nth டேர்ம் கண்டுபிடிக்கணுனாலே நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், Tn is equal to A into R power n minus 1. செவன்த் டேர்மாக இருந்தாலும் எந்த டேர்மாக இருந்தாலும் nth டேர்ம்னு சொல்லுவாங்க. nth டேர்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா A into R power n minus 1. ஒரு சின்ன சஜஷன் பாரு, இப்போது T5 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கேன். T5னா A into R power n minus 1, that is equal to ஏவோட வேல்யூவும் தெரியாது, ஆரோட வேல்யூவும் தெரியாதுன்னும் போது அப்போ A into R power n மட்டும் 5, ஓகேவா. 5 minus 1 is equal to A into R power 5 minus 1 4. ஸோ T5ன்னு எழுதுனா A into R power 4ன்னு வரும், AR power 4ன்னு வரும். ஏன் அப்படின்னா இந்த nth டேர்ம்லேருந்து ஒரு மைனஸ் பண்ணி ஒன்று எழுதுகிறோம். ஸோ அப்போது T7 எப்படி எழுதலாம் சொல்லி பார்க்கலாம், A into R power 6ன்னு எழுதலாமா. இவ்வளோ இது போடணுன்ற நெசசிட்டியே கிடையாது. A into R power 6. இப்போ 8th டேர்ம் எழுதணும்னா A into R power 7 எழுதுவோம். ஸோ n minus 1ன்னா அந்த 7, 8 minus 1 7 ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன், T7 is equal to A into R power என்னன்னு கொடுக்கலாம் 6ன்னு கொடுக்கலாம். ஏன்னா n minus 1 இல்லையா, that is 7 minus 1. இது வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அதனால் இந்த மெத்தட் எடுத்துக்கணும். that is equal to ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா A is equal to 729 and R is equal to T2 divided by T1, that is equal to 243 divided by 729. இது 1 டைம் போகும், இது 3 டைம் போகும், that is equal to 1/3. ஓகேவா. ஸோ இது 1 டைம், இது 3 டைம், நீ மல்டிபிள் பண்ணால் உனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் த வேல்யூ A and R இந்த ஃபார்முலாஸ். ஏல நான் என்ன பண்ணுறேன், A is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க 729 இன்ட்டு R எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1/3 whole power என்னன்னு கொடுத்துருக்கேன் 6ன்னு கொடுத்துருக்கேன். that is equal to 729 into 1 power 6 எவ்வளோன்னு சொன்னேன்னா 1 தான். எனிதிங் பவர் 6, 1ஓட பவர் எதுவாக இருந்தாலும் ஆன்சர் 1 தான் வரும். டிவைடட் பை 3 power 6 நான் என்னமா எழுதுவோம், 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஓகேவா. பர் 3 3s are 9, 9 3s are 27. இந்த 3s பாரு, 3 3s are 9, 9 3s are 27. 27 into 27 வந்து 729 தான் வரும். ஸோ அப்போ 1/729. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதோடு டிவைட் அண்ட் நியூ மல்டிப்ளிகேஷனும் இது ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 1. ஓகேவா. த சீக்வன்ஸ் ஆஃப் 7th term, ஃபைண்ட் த 7th termனா அப்போ T7 is equal to 1ன்ற ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருமா, ஃபைண்ட் எக்ஸ் ஸோ தட் எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 15 ஆர் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 15. தீஸ் ஆர் ஆல் ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, நீ அதை ப்ரூவ் பண்ண வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்க அந்த எக்ஸுன்றதை மட்டும் என்னென்னு கண்டுபிடி, ஃபைண்ட் சால்வ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஜாமெட்ரிக்கல் சீக்வன்ஸ் அப்படின்னாலே ஒரு ஜிபியாக இருக்கணும்னாலே என்ன இருக்கணும், காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், அது பிரகாரமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், T2 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2ன்னு போடுவோமா. தட் இஸ் ஈக்குவல் டு T2ன்றது இங்கே என்னம்மா, இது T1 டேர்ம், இது T2 டேர்ம், இது T3 டேர்ம். ஸோ அப்போ T2ன்றது என்னது, எக்ஸ் ப்ளஸ் 12 divided by T1 term வந்து x plus 6 is equal to T3ன்றது x plus 15 divided by என்ன
என்ன வரும் t2 டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 12 டேர்ம். ஓகேவா? இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் நடுவில் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருந்தாலே நான் சொல்லியிருக்கேன் உனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னுட்டு. இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுனா இது என்ன ஆகிடும் பாரு, எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 எக்ஸ் ப்ளஸ் 12 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா? 2 டேர்ம்ஸ் இருக்கத்தோட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது எக்ஸ் ப்ளஸ் 6, இது என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 15. இது பைனாமியல் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 12 த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் போயிடலாமா? அது என்ன வரும், ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர், 12 ஸ்கொயர்னா 144 ப்ளஸ் 2ab இல்லையா, 2 இன்ட்டு ஏ என்னதுங்க எக்ஸு இன்ட்டு 12, 2 12s ஆர் 24, 24 இன்ட்டு எக்ஸ். அப்போ டேரெக்டாகவே நான் போட்டுட்டுமா? தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? ஈக்குவல் டு இது பைனாமியல் மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 15 15x ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் 6x ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 6 இன்ட்டு 15 90. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு பேலன்ஸ் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாமா? எடுத்துகிட்டு வந்து எனக்கு என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 144 ப்ளஸ் 24x இதெல்லாம் இந்த பக்கம் வரும்போது எல்லாமே மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 15x மைனஸ் 6x மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல 0ன்னு போட்டுருவோம். ஓகேவா? இப்போ பாரு இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ் டேர்ம்லாம் பாரு, இது ஒரு 24x இருக்குது ப்ளஸ் 24x. ஓகேவா? இங்கே பாரு மைனஸ் 15x மைனஸ் 6x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 21x வருதாமா? இப்போ பாரு 24xல 21x போச்சுன்னா எனக்கு என்ன வரும், 3x வரும், பிக் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ அப்போ 3x. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாரு, இங்கே ஒரு 144 லைக் டேர்ம்ஸ்லாம் லைக் டேர்மோட ஆட் பண்ணு. இங்கே ஒரு 144, இங்கே என்ன இருக்குது எனக்கு 90 இருக்குது. அப்போ இந்த 90ல் 144 போயிடுச்சுன்னா எனக்கு ப்ளஸ் 54 கிடைக்கும். பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் 54 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுக்கலாம், 3x இஸ் ஈக்குவல் டு இந்த 54 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் 54. வி வாண்ட் ஒன்லி x, so keep it in x in left hand side. The coefficient of x goes to right hand side. The relation between the coefficient and the numbers is a variable is multiplication. ஸோ இது என்னவாயிடும் நமக்கு டிவைடில் வந்துடும். ஸோ அப்போ இது எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது 1 டைமு, இது 18 டைம். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18. ஸோ இந்த மாதிரி தான் 3 டேர்ம்ஸ் கொடுத்து இதோட அன்னோன் வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஜிபின்னு கொடுத்ததோடு அந்த கண்டிஷன் t2 டிவைட் பை t1 இஸ் ஈக்குவல் டு t3 டிவைட் பை t2 போட்டு நம்ம எக்ஸோட வேல்யூவை தனியாக கண்டுபிடிக்கலாம். இந்த சம்முக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18. நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருமா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபாலோவிங் ஜிபி. ஃபஸ்ட்டு சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். 4, 8, 16, எக்ஸெட்ரா அப் டு எது வரைக்கும்னா 8192. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபாலோவிங் ஜிபின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குள்ளே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, இது ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் 8129 வரும்போது இது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சாதாரணமாக உனக்கு ஏபியில் நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாலே நம்ம உடனே என்ன பண்ணுவோம், n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1ன்றதை யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து நம்ம ஏபியில் சொல்லிக்கோம். இப்போவும் இங்கே லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, உடனே நம்ம என்ன பண்ணணும், n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1ன்றதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லை, யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே எல் இருக்குது லாஸ்ட் நம்பர், ஏன்றது ஃபஸ்ட் நம்பர் இருக்குது, பட் டிஃபரன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே ஜிபி பார்த்துட்ருக்கோம். ஜிபின்னும் போது டி வரவே வராது, டிஃபரன்ஸ் வரவே வராது. இதில் ஃபுல்லாக நமக்கு ரேஷியோ தான். ஸோ அப்போ நம்ம இந்த டி வச்சிருக்க ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால் இது என்ன பண்ணுவோம்னா nth டேர்மோட வேல்யூவாக எடுத்துக்கிறோம். நம்ம 8192ன்றது nth டேர்மோட வேல்யூ. ஸோ ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு எப்பவும் போல் 4 தான் இந்த சம்முக்கு, அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு t2 டிவைடட் பை t1 தட் இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 4. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனா 2. ஸோ தர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் டிஎன்னோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 8192ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கதால நம்ம உடனே nth ஃபார்முலாக்கு போயிடக்கூடாது. எல் மைனஸ் ஏ பை டி அதில் டி இருக்குது, நம்ம இங்கே ரேஷியோவை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா இதுக்குள்ளே வரவே வராது. ஸோ அதனால் இந்த ஏவை கண்டுபிடிச்சிட்டு ஆர் கண்டுபிடிச்சிட்டு டிஎன் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டிஎன்னோட ஃபார்முலா எழுது. டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டிஎன்? 8192. சப்ஸ்டியூட் ஹியர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 பவர் n மைனஸ் 1. என்ன தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த n எனக்கு தெரியாது.
ஸோ நம்ம எண்ணுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம், என்னோட ஃபுல் வேல்யூ என் அப்படியே ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பாரு, 8192 இந்த மல்டிபிள் 4ஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடு, டிவைட் ஆகிடும், ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. இது எத்தனை டைம் போகும் அப்படின்னா 2048 டைம். 2048 நீ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பாரு, 2 பவர் n மைனஸ் 1. 2048 is equal to 2 power n minus 1. எப்பவுமே பார்த்துக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோல் நம்பர், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேஸும் அண்ட் பவரும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பரை இந்த பேஸுக்கு ஈக்குவலைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சம்ஸ்லலாம். அப்போ நான் இந்த 2048 இந்த பேஸுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும்னா 2ஆல் எல்சிஎம் மாதிரி போட்டுகிட்டே வரலாமா, இந்த மாதிரி 2ஆல் எல்சிஎம் மாதிரி போட்டுட்டு வந்தேன்னா 2048 1024 ஆகும், அடுத்து 512 ஆகும், நெக்ஸ்ட் 256, இதெல்லாம் வந்து லோயர் கிளாஸில் நீ படிச்சிருப்பேன். ஸோ அப்போ இந்த 2048 கன்வர்ஷன் எப்படி எழுதலாம்னா, 2s எத்தனை டைம் போயிருக்கு பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அப்போ 2 பவர் 11 2048ன்னு சொல்லலாம். ஸோ இதை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் 2s. ஸோ 2 பவர் 11 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. பிகாஸ் ரெண்டு இடத்துலையும் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்பு போட வரும். அதனால் இதை 2 பவராக நான் பேஸ் பண்ணுறேன். இங்கே என்ன பேஸ் இருக்கோ அந்த பவரால் இதையும் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், நம்ம பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல்ஸ் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும்போது பவர் ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு பவர் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பவரில் என்ன இருக்குது, n மைனஸ் 1 அந்த சைடில் இருக்குது, இந்த சைடில் 11 இருக்குது. ஸோ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 11னா வி வாண்ட் த வேல்யூ ஆஃப் n. ஸோ 11 இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் 1. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 12. தெர் ஆர் 12 டேர்ம்ஸ் இருக்குது. how many terms are following GP அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை டேர்ம் இருக்குது, n ஈக்குவல் டு 12 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தா கூட எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி, எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது அதே Tn இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1ல் Tnோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு போகிறோம். எப்போவுமே இங்கே பேஸ் அண்ட் பவர் இருந்தால் இந்த பேஸ்க்கு வரா மாதிரியே இந்த பக்கமும் எல்சிஎம் எடுத்து போட்டு பேஸ் ரெண்டு ஈக்குவல், ஸோ பவர் ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்டெப்பை கொண்டு வந்து n இஸ் ஈக்குவல் டு 12ன்ற ஆன்சரை கொடுத்துடலாம். Next 6th sum parma. In a GP, the ninth term is 32805 and 6th term is 1215. Find the 12th term. ஒரு GP கொடுத்துட்டாங்க. அந்த ஜிபியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நைன்த் டேர்ம் நம்ம எப்படி எழுதுவோம், T9 எழுதுவோம். நைன்த் டேர்ம் இஸ் 32805 கொடுத்துட்டாங்க. அண்ட் சிக்ஸ்த் டேர்ம் T6ன்னு எழுதுவோம். T6 இஸ் 1215. இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைண்ட் த 12th டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபைண்ட் த 12th டேர்ம் கேட்டிருக்காங்க. இதில் ஏ கொடுக்கல, காமன் ரேஷியோ கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. நான் உனக்கு நைன்த் டேர்ம் கொடுத்துட்டேன், சிக்ஸ்த் டேர்மை கொடுத்துட்டேன், எனக்கு 12th டேர்ம் என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், Tn இஸ் ஈக்குவல் டு எந்த டேர்மாக இருந்தாலும் nth டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ Tn இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. இப்போ நான் நைன்த் டேர்ம், இந்த நைன்த் டேர்மை நம்ம எப்படி எழுதுவோம், a இன்ட்டு r பவர் 8ன்னு எழுதுவோமா. தட் இஸ் n மைனஸ் 1 9 மைனஸ் 1, 9 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ T9 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் 8 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 32805ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், அடுத்ததில் பாரு T6 கொடுத்துருக்காங்க. ஸோ T6 எப்படி எழுத போகிறோம், a இன்ட்டு r பவர் 5ன்னு எழுதுவோமா. 6 minus 1 is equal to 5. So a into r power 5 is equal to what is given, 1215 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ண போகிறோம். ரெண்டு டேர்மை எப்படி டிவைட் பண்ணுறோன்னு பாரு, T9 divided by T6 that is equal to T9 T6ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ அதோட ஆன்சர் என்னென்னா a into r power 8 divided by a into r power 5 equal to கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே போடு, 32805 divided by 1215 வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாரு இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். ஆர் பவர் 5 ஆர் பவர் 8 டிவைடில் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் மைனஸ் பண்ணணும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே படிச்சுப்பீங்க. பவர் வந்து டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து டிவைடில் வந்துச்சுன்னா இந்த பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். அப்போ இது என்ன வரும்னா 8ல் 5 போச்சுன்னா 3. ஸோ ஆர் பவர் 3 தட் இஸ் 8 minus 5 இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் 3. பேஸ் ரெண்டும் சேமு. இது எத்தனை டைம் போகும் அப்படின்னா 27 டைம். 27 into 1215 போட்டு பார்த்தோன்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு தெரியுன்றதுக்காக நான் டேரெக்டாக போட்டுட்டேன். ஸோ ஆர் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 27னா ஆர் கியூப் ஈக்குவல் டு 27னா ஆர் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 27. தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் என்ன வரும், இது
3 into 3 into 3 cubic rootல 3 3க்கு ஒரு 3 வெளியில் வந்துடும். ஸோ r is equal to 3. the value of r நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த r is equal to 3ன்றத ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சின்னதாக இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ t6 is equal to a r power 5ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. அப்போது சப்ஸ்டியூட் r is equal to 3 எதில் பண்ண போகிறோம், t6ல பண்ண போகிறோம். தட் இஸ் a into r power 5 is equal to 1215 சொல்கிறோம். தட் இஸ் equal to a-ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா, இன்னும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ கீப் இட் ஆஸ் இட் இஸ். அண்ட் r-ஓட வேல்யூ தான் நான் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 3 power 5 is equal to 1215 சொல்லுவாங்க. தட் இஸ் a into a தான் நமக்கு வேணும். a into இதை கன்வெர்ட் கூட பண்ணிக்கோ. இது வந்து 3 power 5னா 3 into 3 into 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are and 27 27 3s are 81 81 3s are 243 ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 243 வரும் எனக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 1215. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 1215 டிவைடட் பை 243. இது எத்தனை டைம் போகும்னா 5 டைம்ஸ் போகும் நமக்கு. ஸோ த வேல்யூ ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ என்ன சொல்கிறேன், 3 power 5 கன்வெர்ட் பண்ணனா 243 வரும். இந்த மல்டிபிள் 243 டிவைடு கொண்டு வந்துடுறேன். டிவைடு கொண்டு வந்தால் 1215 டிவைட் பை 243 சைக் அவுட் பண்ணனா 5 டைம்ஸ் வரும். நவ் I found the value of a is equal to 5 and r is equal to 3. இப்போ போயிடலாமா, t12 is equal to என்ன கேட்டிருக்காங்க, t12th term கேட்டிருக்காங்க. t12th term எப்படி எழுதுவோம், a into r power 11 that is n minus 1. 12 minus 1 is equal to 11. that is equal to a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 5 and r ஓட வேல்யூ 3 power 11. ஓகேவா, 5 into 3 power 11 இப்படியும் எழுதலாம். இன்னும் ஆன்சரை நீ எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா 5 into 3 power 11 என்ன, 3 11 டைம்ஸ் போட்டுகிட்டே போ. இதே மாதிரியே போட்டுட்டு போனோன்னா அதோட ஆன்சர் இங்கே போட்டிருக்கேன் பார். 5 into இந்த நம்பர் வரும். எகைன் இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் இவ்வளோ ஹியூஜ் நம்பர் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பு போடணுன்ற நெசசிட்டியில் இதோடய நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ a into 3 power 11 கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இதையும் கொடுக்கலாம். ஓகே, போத் ஆன்சரா சேம். நவ் த கிளாஸ் இஸ் ஓவர். இந்த எக்ஸசைஸ் 2.7ல் உனக்கு அப் டு 6th சம் வரைக்கும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த 5 மார்க்ஸ் சம்ஸ்லாம் என்னன்றதை கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.